வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெயின் பீச்னு ஒரு இடங்க. அதில் வந்து லுக் அவுட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸு. கீழே பீச். நம்ம அப்போலே வந்து இது போனோம் இல்லையா, வேல் வாட்சிங் போன ஏரியா தான் அது. அப்படி இந்த பக்கம் போனோம். இங்கே ஒரு லுக் அவுட் பாயிண்ட் இருக்குது. கீழே பார்த்தீங்களா பீச் தெரியுது பாருங்க, இதுதான் லுக் அவுட் பாயிண்ட். சிட்டி ஆஃப் நியூபோர்ட் பீச், கலிஃபோர்னியா லுக் அவுட் பாயிண்ட்டு. கீழே வந்து பார்க்கிங் எல்லாம் இருக்குது பாருங்கள். கத்தாழை செடிகள்லாம் வச்சுருக்காங்க. கத்தாழை செடியில் பூ வர்றது நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்குறேன். இதோ கத்தாழை செடி இருக்குது தெரியும், அதில் பூ வர்றது நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த கத்தாழை நம்ம ஊரில் இருக்கும்ல, பெரிய கத்தாழை. இது இந்த கத்தாழை முள்ளு பாருங்க, இது பெரிய கத்தாழை. இது வந்து குட்டி. நைஸ், அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இதுதாங்க பீச்சோட லுக் அவுட் பாயிண்ட்டு. இங்கேருந்து வந்து பீச் அக்சஸ் கிடையாது, பட் இங்கே வந்து நம்ம நின்று வேடிக்கை பார்க்கலாம். இப்போ அங்கே ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அது எதுமோ பேட் கேவோ ஏதோ ஒன்று. அப்போ பீச்சுக்கு போகணுன்னு நம்ம அப்படி போய் அப்படி கீழே போய் பார்க் பண்ணோம். ஜஸ்ட் இந்த இடம் நல்லா இருந்தனால அப்படியே நிறுத்தி அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம். பீச் அக்சஸ் இல்லைன்னு போட்டிருக்காங்க, நோ பீச் அக்சஸ்ன்னு போட்டிருக்காங்க. படிக்கட் போகுதாண்ணா, கொஞ்சம் தூரம் இறங்கி பார்ப்போம் என்னதான் இருக்குன்ட்டு. ஆமாம், பீச் அக்சஸ் இல்லை. இங்கே பாருங்க, சேர் போட்டு இங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் அக்சஸ்ஸு. இப்போ நம்ம பீச்சுக்கு போகணுன்னா அங்கே போயிட்டு வரணுங்க. கீழே ஒரு கேவ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம கீழே இறங்கலாம். மேலேருந்து எப்படி இருக்குங்க காட்டுறதுக்காக இங்கே வந்தேன். அப்படியே பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போய் பீச்சில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இறங்குவோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த சீ லைனெல்லாம் பார்க்கலாம். அங்கே நிறைய வந்து உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள், பீச்சை எப்படி அழகாக பண்ணி அதுக்கான ஃபெசிலிட்டிஸ், போட் போகிற மாதிரி அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி பயங்கரமாக காசு சம்பாதிக்கிறானுங்க. இன்னொன்று காட்டுற பாருங்க, இங்கே பீச் ஹவுஸு. நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் இங்கே பீச் ஹவுஸ். இங்கே பாருங்கள், மை காட், ஒவ்வொன்றும் $1 மில்லியன் ஹோமுங்க. 10 கோடி 12 கோடி வரும் இங்கே வாங்கணும்னா, வீடு வாங்கணும்னா நம்ம ஊர் காசுக்கு. பாருங்க, இந்த வீடு போட் மாதிரியே கட்டியிருக்கான் பாருங்க. அங்கே ஒரு வீடு. எல்லாமே பீச் வியூ இருக்கிற ஹோம் எல்லாமே டூ மச் காஸ்ட்லிங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் நார்மலாகவே காஸ்ட்லி. அதில் வந்து இந்த பீச் ஹோம்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லி. இந்த மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. வியூ 2 வியூ. அங்கே ஒன்று பார்த்தோம், பட் இந்த சைடு ஒரு வியூ போகிறதுக்காக இருக்குது. படிக்கட்டு அப்படியே போவோம். சரிங்க பாருங்க, இது பீச் அக்சஸ் இருக்க மாட்டிருக்குங்க. ஓ மை காட், இந்த பக்கம் பீச்சுக்கு இறங்க முடிய மாட்டேங்குது, தெரியல. இல்லைங்க, இது வீடுகளுக்கு போகிறதுங்க, செப்பரேட் ப்ரைவேட் ஹோமு. அதுக்கான படிக்கட்டு. பீச்சுக்குள்ளே போக முடியாது. பீச் ஹவுஸ். ஓகே, அப்படியே நம்ம மேலே போயிட்டு கார் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போய் இறங்குவோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், வீடுகள்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. கார்ஸ் எல்லாம். இதான் பீச்.
இங்கே ஹோம் ரெண்டல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து பாதி ரெண்டலுக்கு இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது, அல்டிமேட் யூஎஸ் ஃப்ளாக் பாருங்கள். ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது, பெய்டு பார்க்கிங். முன்னாடி பாருங்கள். ரிமோட் வச்சு ட்ரக் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ரிமோட்டில் அது ஏறுதான், கிளைம் பண்ணுதா இல்லையான்ட்டு. அழகாக ஏறிச்சுங்க அந்த வண்டி. இது ரிவர்ஸில் வருது, ரிவர்ஸில் ஏற்றுற தலைவர். அடி அடி தூள் பாடுறா எப்படி ஓடி போயிட்டுருக்காங்க. விழுந்துச்சுங்க. சரிதாங்க, அழகாக இருக்கிறாரு. ஒழுகு போகுது, ஒழுகு போகுது, ஒழுகு போகுது. ஓ நைஸ், அழகாக ஏற்றி இறக்கிட்டாருங்க. ஸோ இது வந்து இது ஸ்லைடிங், இது இதுக்கு போகிறக்காக இந்த மாதிரி வண்டியில் வச்சு ஓட்டுறக்காருக்கு. சரி நம்ம பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு அழகாக வருது வேறு. நம்ம ரியல் டைமில் இப்படி தான் ஏற்றுவாங்க நிறைய வண்டி. கவுந்துருச்சு. அதுதான் எப்படி ஏற்றுறாருங்க அவரு. சிக்கிச்சு சிக்கிச்சு சிக்கிச்சு, அது அவ்வளோதான். அவர் ஏற்றுறாரு அழகா. அந்த ப்ளூ மட்டும் அழகா. அப்புறம் வந்துச்சு. நைஸ். நம்ம நடந்து போவோம் இந்த வழியில். எப்படியே ஸ்லைடிங் ஏரியான்னு போட்டிருக்கான், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாரு. ஓகே, பாறைகளாம் ஒரு மாதிரி என்ன ஸ்ட்ரக்சர் பாருங்க. இந்த மண்ணில் அப்படி இது பண்ண தண்ணி ஊற்றி வச்சு அப்படி இருக்குது, குளிச்ச மண்ணில் அந்த மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். அதுமாதிரி ஸ்லைடிங் ஏரியா பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது. பீச் அக்சஸ்ஸு நிறைய போகலாமா? நைஸ், நல்லா இருக்குங்க இந்த இடம். வந்தால் ஜஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் பீச்சில் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட சாப்பாடு ஏதாவது கொண்டு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் வழுக்குது பாருங்க எப்படி தடம். ஓ மை காட், வழி இல்லைங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தூக்கி அடிச்சு மாதிரி. பாருங்க எப்படி இருக்கு. இந்த பக்கம் வழி இல்லையா இருக்குது. இது பாருங்க ரோபோ கார். எவ்வளோ தூரம் போயிடுச்சுங்க ரிமோட் கார். அதில் கோப்ரோ வச்சுட்டு அட்டாச்மெண்ட் எடுத்துருக்கோம். உள்ள பாறை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. மை காட், சரி இருக்கு. அன்ஈவன் வாக் வார்னிங் போட்டிருக்காங்க, நோ டைவிங் ஆர் ஜம்பிங் ஃப்ரம் தி ஸ்ட்ரக்சர். இந்த மீன்கள்லாம் இருக்கும் போலங்க.
இறங்கி போகலாம். இங்கே வந்து எப்படி இருக்குது சான்ஸே இல்லை, அழகாக இருக்குது. சீஷோர் ஃபுல்லாக கல்லில் பிடிச்சிருக்காங்க. அப்படியே வாக்கிங்க்கு நடப்பாத இருக்காங்க. இதுதாங்க அந்த சீவேலில் போகிற சீவேலுக்கு கூப்பிட்டு போகிற வண்டி. அங்கேருந்து வரும். அந்த அங்கே நிறைய கட்டடம் இருக்குல்ல, அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு இப்படி கூட்டிகிட்டு உள்ளே போய் சுற்றி கூட்டிகிட்டு வருவாங்க வேல் வாட்சிங்க்கு. நைஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until then bye from US தமிழா.